ஜனகர்னு ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. ஒரு நாள் நைட் ராஜா தூங்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அவரோட நாட்டை யாரோ பிடிச்சிட்டாங்க. அவரோட சொத்து எல்லாம் போயிடுச்சு. அவரை அரண்மனையை விட்டு துரத்திட்டாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஒரு பிச்சைக்காரனா தெருவுல அலையுறாரு. அந்த கனவுல பசி தாங்க முடியாம ஒரே ஒரு துண்டு ரொட்டிக்காக அவர் அழுது கெஞ்சுறாரு. திடீர்னு அவர் திடுக்கிட்டு முழிச்சு பாக்குறாரு. அவரு அவரோட பட்டு மெத்தையில சேஃபா படுத்துட்டு இருக்காரு. வாசல்ல செக்யூரிட்டி நிக்கிறாங்க. அவரோட நாடு ரொம்ப பத்திரமா இருக்கு. ஆனா அவருக்கு உடம்பெல்லாம் பயத்துல நடுங்குது. அடுத்த நாள் காலையில அவரோட அரசவையில இருந்த ரொம்ப அறிவாளியான ஒரு ஞானியை கூப்பிடு ஒரு செமையான கேள்வியை கேட்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்து இப்போ ராஜாவா இருக்கிற மாதிரி கனவு காண்றேனா? இல்ல, நான் ஒரு ராஜாவா இருந்து பிச்சைக்காரனா மாறின மாதிரி நேத்து நைட் கனவு கண்டேனா? இதுல எது உண்மை? அந்த ஞானி லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீங்க இது ரெண்டுமே இல்ல அரசே. பிச்சைக்காரன்கிறது ராத்திரியோட மாயை, ராஜாங்கிறது பகலோட மாயை. இது ரெண்டையுமே அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஒண்ணு மட்டும்தான் உண்மை. இப்போ நினைச்சு பாருங்க, நீங்க நல்லா டீப்பா தூங்கும் போது கூட, உங்களுக்கு எந்த கனவும் வராதப்போ, எந்த எண்ணமும் இல்லாதப்போ கூட, நேத்து நைட் நான் நல்லா தூங்கினேன்னு காலையில எழுந்து சொல்றீங்கல்ல, அதை ரெக்கார்ட் பண்ண ஏதோ ஒண்ணு அங்க இருந்துச்சுல்ல. அந்த ஏதோ ஒண்ணுதான் அந்த தூய்மையான விழிப்புணர்வு, அவேர்னஸ். பழங்கால தத்துவாதிகள் இதை ரொம்ப சிம்பிளா ஒரு ஈக்குவேஷனா மாத்தினாங்க. மைண்ட் ஈக்குவல்ஸ் தாட்ஸ் பிளஸ் கான்சியஸ்னஸ். அதாவது நம்ம மனசு ஈக்குவல்ஸ் எண்ணங்கள் பிளஸ் விழிப்புணர்வு. இப்போ ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, உங்க விழிப்புணர்வு மொத்தமா உங்க எண்ணங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. உங்க மைண்ட் உன்னால முடியாது, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதை அப்படியே நம்பிடுறீங்க. நீங்க அந்த படமாவே மாறிடுறீங்க. ஆனா அந்த எண்ணங்களை மட்டும் உங்களால கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வைக்க முடிஞ்சா, அங்க மிஞ்சிறது அந்த அசையாத விழிப்புணர்வு மட்டும்தான். அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான சூப்பரான உண்மை புரியும். உங்க கவலையை உங்களால தள்ளி நின்னு பார்க்க முடியுதுன்னா, அப்போ நீங்க கவலை கிடையாது. உங்க மனசு அலைப்பாயறதை உங்களால வேடிக்கை பார்க்க முடியுதுன்னா, அப்போ நீங்க மனசு கிடையாது. நீங்க தான் அதை பார்க்கறவங்க. மத்த எல்லாமே உங்களை கிராஸ் பண்ணி போற வெறும் பொருட்கள் தான். சரி, இதை ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது? அடுத்த தடவை நீங்க ரொம்ப அப்செட்டாவோ, கோபமாவோ, இல்ல ஓவர் திங்கிங்ல மாட்டிக்கிட்டாவோ, ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணுங்க. தியேட்டர் சீட்ல உட்கார்ந்து படத்தை பார்க்குற மாதிரி விலகி நின்னு பாருங்க. உங்க மைண்ட்ல ஓடுற அந்த எண்ணத்தை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, இப்போ எனக்குள்ள ஒரு கவலையான ஃபீல் ஓடிட்டு இருக்கு. ஆனா அது எனக்குள்ளதான் நடக்குது, அது நான் கிடையாது. இப்படி பண்றதால நீங்க எமோஷன்ஸ் இல்லாத ரோபோவா மாறிடுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா, இது உங்களை இன்னும் ஆக்டிவா மாத்தும். தியேட்டர் ஸ்கிரீனுக்கு படத்தால எந்த ஆபத்தும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும் போது, உங்களால அந்த படத்தை பயம் இல்லாம ஜாலியா ரசிச்சு பார்க்க முடியும்ல. அதே மாதிரி வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ரொம்ப தைரியமா, நிம்மதியா உங்களால ஃபேஸ் பண்ண முடியும்.